நிறைய இடங்கள்ல என்னை வந்து தனம் தான் கூப்பிடுவாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிறைய இடத்துல என்னை வந்து அண்ணின்னு தான். எது எனக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரியே வந்தது, அப்போ பண்ணேன். ஒருவேளை பிடிக்காதது வந்திருந்தா. உங்களை பற்றி நான் பார்க்குறப்போ பிறந்த குழந்தையிலேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சவுத்தில் இருக்க மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து கலக்கிட்டு இருக்கீங்க. இன்னமும் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க காரணம் என்ன மேம்? இவ்வளோ வருஷமாக நம்ம இருக்கோம், இவ்வளோ வருஷமாக ஆக்டிவாக இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அகெயின் எனக்கு சாட்டிஸ்ஃபைடான நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிற ஆசை இருக்குல்ல, அதுதான். ஸோ இது வந்து என் வீடு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ எங்கேயோ வெளியில் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிற ஃபீலும் எனக்கு வந்ததே கிடையாது. சும்மா அப்படி திரும்பி உங்களோட ஜேர்னியை நீங்களே கடந்து பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி மேம் இருக்குது? வா சூப்பர், நீ இப்படி மாஸ் பண்ணியிருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களே பேட் பண்ணுற விஷயம் என்னவா இருக்குது? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை எனக்கு. ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணு, உனக்கு வேண்டான்னு தோணுதா விட்டுரு, இப்படி தான் பேசுவாங்க. சீரியல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், நான் பார்த்தது க்ரீனரியாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஐம் ஸ்டில் கண்டினியூயிங். மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வணக்கம். சூப்பர். நாங்கள் பிடிஎஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம், அங்கே லைவில் பின்னாடி இருந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக சமைக்கிற ஷோவா, ஃபன் பண்ணுற ஷோவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலி இது ஷோவா அப்படின்னு நாங்கள் ட்ரீட் பண்ணாமல், எங்கள் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சனுக்கு வர்றாங்க. ஸோ அவங்க செலிப்ரிட்டிஸாக இருக்கலாம், பட் வீட்டுக்கு வரும்போது ஃபேமிலியாக தானே மாறணும். அந்த மாதிரி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக மாறி நாங்கள் ஜாலியாக சமைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ நீங்கள் எப்படி என்கிட்ட கேட்குறீங்கன்னா அந்த மாதிரி. சூப்பர். உங்களோட காம்போ நல்லா இருக்கு மேம். ஜோயா உங்களோட பார்க்குறப்போ அக்கா தங்கச்சி மாதிரி ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக போயிட்டு இருக்கு. அந்த காம்போ பற்றி சொல்லுங்க. எப்படி ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு? நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஷோ பண்ணோம், அங்கேயுமே இதே மாதிரி தான் இருப்போம். அது எப்படி இவங்க நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இவங்க இப்படி ஒரு ஷோவை டிசைன் பண்ணும்போது எங்கள் 2 பேரும் தூக்கி அதில் உட்கார வச்சாங்க. எங்களுடைய ஃபர்ஸ்ட் டைட்டில் சாங்லேயே அந்த கார், ஒரு பைக்கில் வந்து 2 பேரும் சுற்றுற மாதிரி ஒரு அனிமேட்டட் வெர்ஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதுதான் இருந்தது. ஆக்சுவலி என்ன இதில் ஹைலைட்டான விஷயம்னா, ப்ரிப்பேர்டாக இது பண்ணுங்கிறதுலாம் இல்லாமல் ஆன் த ஃப்ளோ, ஆன் த கோ என்ன போகுதோ அதுதான். ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேசுவோம், பழகுவோம். இது எல்லாமே அங்கே ஷோவில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இது நிஜமாக எனக்கே வந்து எங்கள் 2 பேருடைய காம்போ நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கே கூட ஃபீல் ஆச்சு. ஆடியன்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். அண்ட் மேம் உங்களை பற்றி நான் பார்க்குறப்போ பிறந்த குழந்தையிலேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 42 இயர்ஸாக எல்லா சவுத்தில் இருக்க மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து கலக்கிட்டு இருக்கீங்க. இன்னமும் அந்த புஷ் இன்னமும் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க காரணம் என்ன மேம்? இன்ட்ரெஸ்ட் தான். நமக்கு பிடிச்ச வேலையை பண்ணுறோம், அது பிடிச்ச மாதிரி சில இது வருது இல்லை ஆஃபர்ஸு, அப்புறம் நம்ம வேண்டான்னு தோணும். வேண்டான்னு சொல்ல தோணாது. அதுதான் விஷயம். நான் குழந்தையிலேருந்து நடிச்சிட்ருக்கேன், இப்போ வரைக்கும் நடிச்சிட்ருக்கேன்னா ஓகே, பிளஸ்டு ஃபீலிங் தான் அது ஒன்று. இன்னொன்று வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் கரெக்ட் டைமுக்கு வருது. நடுவில் கேப் எடுத்திருக்கேன், என்னுடைய ப்ரெக்னென்சி டைமில் நான் நடிக்கலை. அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி அப்படிங்கிறப்போ எது எனக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரியே வந்தது, அப்போ பண்ணேன். ஒருவேளை பிடிக்காதது வந்திருந்தால் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் அமையுது போல். எவ்வளோ நாள் எனக்கு பிடிச்சது வருதோ அவ்வளோ நாள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். சும்மா அப்படி திரும்பி உங்களோட ஜேர்னியை நீங்களே கடந்து பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி மேம் இருக்குது? வா சூப்பர், நீ இப்படி மாஸ் பண்ணியிருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களே பேட் பண்ணுற விஷயம் என்னவா இருக்குது? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை எனக்கு. ஆனால் இவ்வளோ வருஷமாக இருக்கோங்கிற அந்த ஒரு ஃபீல் வியப்பாகவே இருக்கும். அதாவது அதை மற்றவங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலில் எனக்கு நான் பண்ணும்போது இவ்வளோ வருஷமாக நம்ம இருக்கோம், இவ்வளோ வருஷமாக ஆக்டிவாக இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அகெயின் எனக்கு சாட்டிஸ்ஃபைடான நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிற ஆசை இருக்குல்ல, அதுதான் அந்த தேடல். அப்போ பார்க்கும்போது இன்னும் பண்ணணும், இன்னும் வேறு இது பண்ணணும், அது பண்ணணும், ஆசைகள் நிறைய இருக்குது. அது மனுஷனுக்கு ரொம்ப இயல்பு. எனக்கு என் ப்ரொஃபஷனில் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பிறந்ததே சினிமாவில் தான். தூக்கி இங்கே போட்ட மாதிரியே வளர்ந்து 40 நாள் பிறந்த குழந்தை 40 டேஸில் நடிச்சாரு. ஸோ இது வந்து என் வீடு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ எங்கேயோ வெளியில் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிற ஃபீலும் எனக்கு வந்ததே கிடையாது. அதுலேருந்தே இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு போவேன், ஷூட்டிங்க்கு போனால் புது ட்ரெஸ்ஸு, சாக்லேட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது சைல்டுஹுட்டில். ஓகே. ஸோ அதனால இது பிடிச்சி தான் செய்ய ஆரம்பித்தேன். இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் ரசித்தேன், பிடிச்சி தான் ட்ராவல் பண்ணேன். எனக்கு என்னுடைய இண்டஸ்ட்ரி, சீரியல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், நான் பார்த்தது க்ரீனரியாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஐம் ஸ்டில் கண்டினியூயிங். எங்கள் ஃபேமிலி சைட்லேயுமே வந்து பிஃபோர் மேரேஜ் அவங்களுக்கு அம்மாவுக்குலாம் வந்து அவங்களாம் சினிமாவில் இல்லை. எங்கள் ஜென்ரேஷன், எங்கள் அண்ணாவால் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே சினிமா டச் கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ஆசை, குழந்தைங்கள வந்து டிவியில் பார்க்கணும், ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னுலாம் எங்கள் அம்மா அப்பா ஆசைப்பட்டு
நாங்கள் உள்ளே வர்றதுக்கு காரணம். பட் இப்போ நான் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆசைக்கு என் ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலியாக இருக்கட்டும், உனக்கு பிடிச்சது உனக்கு எப்போ வரைக்கும் பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு. ஸோ இது எல்லாமே அமையிறது தானே. ஸோ அமைஞ்சதுனால ஐம் என்ஜாயிங் இட். இப்போ நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேனே தனமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்து மக்களிடையே அவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கு. எங்கள் அம்மாலாம் விடாமல் பார்ப்பாங்க. ஹாட் ஸ்டாரில் காலையில் பார்த்துருவாங்க, டிவியில் பார்க்க முன்னாடி ஹாட் ஸ்டாரில் பார்த்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான ஃபீல் அந்த சீரியலில். ஸோ தனம் அது எல்லார் மனசுலையும் கனெக்ட் ஆனது. அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஒரு கேப்க்கு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து தெலுங்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். தமிழில் பண்ணலை. வந்துட்டே தான் இருந்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய வேணாம் சொன்னேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு வந்தால் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான். ஸோ தெலுங்குல ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது கதை, அது பண்ணிகிட்டு இருந்தேன். அது முடிகிற டைமுக்கு தான் நம்மளுடைய விஜய் டிவியில் நான் ஒரு ஷோ பண்ணேன். அதில் வந்து மிஸ்ஸஸ் சின்னத்திரைங்கிற ஷோவில் நான் தான் டைட்டில் வின்னர். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை பற்றி சொன்னாங்க. சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட் அந்த கதை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரைட்டர் சொல்லும்போதே எனக்கு வந்து ஆமாம், இப்படி ஒரு அண்ணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது அம்மாவுக்கு அடுத்தது அண்ணி தான் அப்படிங்கிறத நம்புகிற கலாச்சாரத்தில் தான் நம்மளாம் இருக்கோம். ஸோ நமக்கெல்லாம் வந்து அண்ணிங்கிறது வந்து ஒரு தாய்ஸ்தானம். ஸோ அதை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு சீரியல் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு இப்போ 2 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போவுமே நிறைய இடங்கள்ல என்னை வந்து தனம் தான் கூப்பிடுவாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்குது. நிறைய இடத்துல என்னை வந்து அண்ணின்னு தான் கூப்பிடும்போதோ இல்லைன்னா அந்த இடத்துல என்னை அப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம என்ன ஆசைப்பட்டு அதுக்குள்ளே கால் எடுத்து வச்சோமோ அது கிடச்சிருக்கு. இப்போ வரைக்கும் அது இருக்குங்கிறது வந்து அந்த ப்ராஜெக்டை நான் செலக்ட் பண்ணதுக்கான ஒரு அதை என்ஜாய் பண்ணுறேன். இப்போ கூட அந்த மொமெண்ட்டை யோசிக்கும் போது கரெக்டான விஷயத்தை தான் நம்ம பண்ணோம் அப்படிங்கிறது இப்போவுமே ஃபீல் ஆகும். நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த விஷயம் பண்ணுறப்போ ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக உங்களோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் ரொம்பவே இருக்கும். அவரை பற்றி சொல்லுங்கள். அவரும் ஆக்சுவலி மீடியா தான், அட்வர்டைஸிங்கில் இருக்காங்க. அண்ட் அவருக்கு வந்து ஃபார்மிங், அப்புறம் அவங்க அப்பா வந்து நாடக ஆர்டிஸ்ட்டு, அவங்க அண்ணா தான் ஓம் பிரகாஷ் கேமராமேன். ஸோ எல்லாருமே சினிமாவில் இருக்கிறதுனால இது ஒரு வேற ஒரு சாப்டருக்குள்ளே என்னை அனுப்புகிற மாதிரிலாம் அவங்களுக்கும் ஃபீல் ஆகாது. அவங்களுக்கும் அதே தான், இது நம்ம வீடு, நம்ம இண்டஸ்ட்ரி தான். சுஜிதா வந்து குழந்தையிலேருந்தே நடிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் அவருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட், உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணு, உனக்கு வேண்டான்னு தோணுதா விட்டுரு, இப்படி தான் பேசுவாங்க. ஸோ அது நமக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ நமக்கு எந்த இடத்துலையும் தயக்கம் இருக்காது, நம்ம டிசிஷன் தானே. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நம்மளை ஊந்தி நம்மளை முன்னாடி தள்ளுறதுக்கும் நம்ம ஃபேமிலி இருக்குங்கிறது வந்து அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி. சூப்பர் மேம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கணும், மக்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.